வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதிபட்டி குழு. பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நடிகர் சரத்குமார் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். அது அறிக்கையா இல்லை பில்டப்பா சும்மா ஜோக்கு காட்டிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. நடிகை சாரதா சொன்ன மாதிரி நிறைய பேர் ஷோ காட்டுறாங்க. இதன் அடிப்படையில் அவங்க பேட்டி கொடுத்துருங்க. ஹேமா கமிட்டி வெளிவந்ததான் போதும் நிறைய நடிகைகள் ஷோ காட்டுறாங்க. குறிப்பாக இதில் நடிகைகள் ரொம்ப நிறைய ஷோ காட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப பட்டவர்த்தனமாக பகிரங்கமாகவே நடிகை சாரதா சொன்னாங்க. ஏன்னா அந்த ஹேமா கமிட்டியில் அவங்க உறுப்பினராக இருந்தவங்க. ஏன்னா அவங்க என்னென்ன உண்மைகள் அப்படிங்கிற எல்லாரும் தெரியும். அவங்களும் நிறைய பேர்ட்ட விசாரிச்சிருந்திருப்பாங்க. விசாரிச்ச வகையில பல உண்மைகள் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் அந்த கமிட்டியினுடைய அறிக்கையில யார் பெயரையுமே குறிப்பிடவில்லை அப்படிங்கிறதும் என்ன பகிரங்கமா இன்னைக்கு ஒரு தகவலா போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் யார் மேல கமிட்டி நடவடிக்கை எடுக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சும்மா நடக்கிறத ஒரு நாடகம் போல மற்றபடி ஸ்கிரீன் பிளே போல மக்களுக்கு காட்டி விட்டு அவர்கள் அறிக்கையை மூடி விடுவார். அதுல இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த அறிக்கையெல்லாம் கேரள உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. அதனால அவங்க ஹேமா கமிட்டி கம்ப்ளீட்டா எல்லாம் 290 பக்கம், அப்புறம் பிளஸ் 400 பக்கம், பிளஸ் பென் டிரைவர் உள்ள சில விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க ஒப்படைச்சிருவாங்க. ஒப்படைச்சிட்டு அவங்க நிம்மதி ஆயிடுவாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. மற்றபடி கோர்ட் ஆச்சு, மக்கள் ஆச்சு, என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அதுலேயே ஏகப்பட்டது குறிப்பிடவே இல்லை. இதை இப்ப சரத்குமாரே சொல்றார், நடிகர் சரத்குமார். அதுல எந்த ஒரு பெயருமே குறிப்பிடவில்லை அப்படிங்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாதிக்கப்பட்ட நடிகைகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாராக இருந்தாலும் நான் உடனடி நடவடிக்கை எடுப்பேன். நான் சாதாரண தலைவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இவர் பிஜேபியில் இருக்கிறாரு, குடும்பமே பிஜேபியில் இருக்கு. மற்றபடி சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற பேர்ல கட்சியை நடத்தினாரு. ஆமா, பைசா தேர்ல அப்புறம் கலைச்சிட்டு என் மனைவி சொன்னான்னு சொல்லிட்டு ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு என் மனைவிடம் கேட்டேன். ஆமா, உடனே பிஜேபியில சேருன்னு சொன்னாங்க. என் மனைவி சொன்னால் சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பிஜேபியில சேர்ந்துன்னு சொல்லிட்டு சேர்ந்தாரு. அங்க ஒரு சீட்டு கொடுத்தாங்க விருதுநகர்ல ராதிகாவுக்கு. ஒன்றும் பப்பு வேகல, புரிஞ்சு போச்சு. ஆமா, மற்றபடி அவர் நடிகர், அவ்வளவுதான். ராதிகாவினுடைய கணவர். மற்றபடி வேற என்ன பொறுப்புகள் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. குறிப்பிட்ட ஒரு விஷயத்தின் அடிப்படையில நான் அதுல இதுல இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், அதனால என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, பாலியல் புகாரை கொடுங்க, நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா கூட பரவாயில்லை. எந்த ஒரு விஷயத்தை அது சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த ஒரு விஷயம் இவர் உறுப்பினரே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயம் தனிப்பட்ட முறையில இவர்கிட்ட பாலியல் புகார்களை கொடுத்தா எப்படி விசாரிப்பார்? சரி, விசாரிச்சு உடனே கூட நடவடிக்கை எவ்வாறு எடுக்க முடியும்? சட்டப்படிதான் போக முடியும். நான் சாதாரணமானவன் அல்ல. இல்ல, ஏதோ ஒரு வில்லன் பேசுற மாதிரி இருக்க. இவர் வில்லனா இருந்து கதாநாயகனாக மாறியவர் திரும்ப வில்லனா ஏன் பேசுறாருன்னு தெரியும். நான் சாதாரணமானவன் அல்ல அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏதாவது ஒரு விஷயம் இருந்து அதன் அடிப்படையில அதுக்கு தலைவராக இருந்து, மற்றபடி எப்படி இது ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கமிட்டியில் இருந்தாலும் சரி, மற்றபடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் அடிப்படையில் கோர்ட்ல வாதம் பண்ணி, அங்கு வழக்கறிஞர்கள் வாதம் பண்ணி நீதிபதி அப்புறம் தீர்ப்பு சொல்லணும். ஆமா, அதுக்கு பல வருஷம் ஆகும், புரியுதுங்களா? அப்புறம் தான் தண்டனை. அதுக்கிடையில கான்ஃபர்மேஷன், இவங்களுக்குள்ள சமாதானமா போயிட்டாங்கன்னா கொடுத்த கம்ப்ளைண்ட் ஓகே, முடிஞ்சு போச்சு. இல்ல, இதெல்லாம் சரத்குமாருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. அதையெல்லாம் விட ஹேமா கமிட்டியை பற்றி பல விதமா சொல்றார். 281 பக்கங்கள்ல 160 பக்கங்களை நான் படித்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 290 பக்கம் அப்படிங்கிறாங்க சில பேர், பிளஸ் 400 பக்கம் இருக்கிறதா சில பேர் சொல்றாங்க. இவருக்கு எப்படி 281 பக்கம் கிடைச்சது தெரியல. அதுல 160 பக்கத்தை தான் படிச்சிருக்கிறாங்க. பேலன்ஸ் 121 பக்கத்தை ஏன் படிக்கல அப்படின்னு தெரியல. முழுமையாக படிச்சாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆமா,
மற்றபடி வந்து சினிமா துறை வந்து அதில் மோசமாக உள்ளது. மற்றபடி என்ன அது சம்பந்தப்பட்ட உரிய நபர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க கூட ஹேமா கமிட்டி சொல்றாங்க. அதே நேரத்தில் பெயரை குறிப்பிடவில்லை அப்படிங்கிறதும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்றபடி வந்து மலையாள சினிமா நடிகர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர்களை நிரூபிக்க வேண்டும். எப்படி நிரூபிப்பாங்க சொல்றாரு நடிகர் சரத்குமார். அந்த கமிட்டியினுடைய 281 பக்கத்துல 160 பக்கம் தான் படிச்சிருக்கிறார். 121 பக்கத்தை பேலன்ஸ் படிக்கிறார். சொல்றாரு அவர், மலையாள சினிமா நடிகர்கள் தவறு செய்துள்ளார்கள் என்பதை அவர்களே நிரூபிக்க வேண்டும். எப்படி நிரூபிப்பான்? திருடன் எப்படி தன்னை திருடன்னு சொல்லுவான்? திருடனா கூட அவன் திருடன்னு சொல்ல மாட்டான். அதுக்கே வழக்காடி மற்றபடி போலீஸ்ல அடி ஓத பிச்சை எடுப்பாங்க, அப்புறம் சொல்லுவாங்க, அப்புறம் அங்க போய் நிரூபிக்கப்பட விட்டால் அவன் பிச்சுக்கிட்டு போயிடுவான். அதே திருடன். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவர்களே எப்படி வந்து தன்னை நிரூபிக்க முடியும், நிரூபிப்பார்கள். தவறு செஞ்சவன் எப்படிங்க தவறு செஞ்சு விட்டேன்னு சொல்லுவான்? அதெல்லாம் ரொம்ப ரேர். நடிகர் சரத்குமார் புரிந்து பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரியவில்லை. அப்புறம் சொல்றாரு, கேரவான்ல வந்து என் மனைவி இந்த மாதிரி வந்து கேமரா வச்சு படம் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு நிரூபி அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சுமத்திருந்தாங்க. மற்றபடி வந்து அதை ஏன் முன்கூட்டியே அவர் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு தானே ஹேமா கமிட்டி இருக்கு. இதெல்லாம் வம்பாட வியாபாரம். ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்ட நிலைமை வேறு. இவர் வந்து இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே. இதே நடிகை சாரதா, இதே நடிகை ராதிகா வந்து அந்த ஹேமா கமிட்டியில போய் அறிக்கை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்து போட்டு சொன்னாரா? சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. அதுவும் கிடையாது. கமிட்டி அறிக்கை வந்ததுக்கு பின்னால வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்யறாரு. பதிவு செஞ்சு போட்டு என்னங்க நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வியில சகஜமான ஒரு கேள்வி, நார்மலான ஒரு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். அப்படி கேட்கக்கூடிய சமயத்துல இல்லைங்க நான் யார் மேலே புகார் கொடுக்கவில்லை, அப்புறம் எதுக்கு தப்பிச்சுக்கிட்டேன்? இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி போட்டு நடிகை ராதிகா சொல்றாங்க. ரைட், ஓகே, சந்தோஷமான விஷயம் தான். அதை இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க சொல்லி போட்டு குற்றம் சாட்டப்பட்டவங்க இவங்க பார்த்தாங்க சொல்லி அவங்க பேரை வந்து ஹேமா கமிட்டிலையும் மற்ற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? இப்ப சொல்றாருல, புகார் யார் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுப்பேன், நான் சாதாரணமான தலைவன் இல்லை அப்படின்னு சொல்றாருல. இந்த மனைவியே சொல்றாங்க, அவங்க மனைவியே சொல்றாங்க இந்த ஆள் இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. அவங்களே டைரக்டா இப்படி இது பண்ண முடியும்? இந்த மாதிரி சொல்லக்கூடிய சமயத்தை அவங்க வீட்டுக்கு கதவை தட்டி வெளியே வேணாம்னு சொல்லி போட்டு சரத்குமார் விசாரிக்கலாமே. இது மாதிரி டாலர் பில்லியன் கேள்வி இருக்கு. எதன் அடிப்படையில வந்து நடிகர் சரத்குமார் பேசுகிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியல. கேட்டா நான் சாதாரணமான தலைவன் அல்ல அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல முன்னாள் அமெரிக்கா ட்ரம்ப் மேலேயே வழக்கு இருக்கு, பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஊரறிந்த உண்மை. அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டு வரும்போதெல்லாம் பார்த்துக்கலாம். குற்றச்சாட்டு இருக்கு, அவ்வளவுதான். நான் புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எல்லாருக்கும் தெரியாத விஷயத்தை வந்து நடிகர் சரத்குமார் சொன்னார்னா பரவாயில்ல. அதே நடிகை ராதிகா சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரியாத விஷயம். கேரவான்ல கேமராவை வச்சு நடிகை வந்து உடை மாற்றுவதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை நான் கண்கூடா பார்த்து செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன். ஆமா, இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னாங்க. இதே வந்து ஹேமா கமிட்டி அந்த உறுப்பினர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த அமைக்கப்பட்டிருக்க குழுவிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சிறப்பு குழுவிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரைட்டு, ஓகே. அவங்க பேரை கேட்டிருக்கிறாங்க, அவங்ககிட்ட சில விளக்கங்கள் சொல்லியிருக்கா. ரைட்டு, ஓகே. அதை பப்ளிக்கா சொல்ல வேண்டியதானே, மக்களுக்கு தெரியணும்ல. இப்ப அவங்ககிட்ட சொல்லி உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? உடனே எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியாச்சா? குற்றம் சுமத்துப்பட்டு ரைட்டு, ஓகே, நீதிமன்றம் அவரை கொண்டு போயாச்சா? ஒண்ணுமே கிடையாது. இத்தனை விளக்கங்கள் இருக்கு. நம்ம இதையெல்லாம் தெரியாமல் நடிகர் சரத்குமார் பேசுகிறாரா அப்படிங்கிறது தெரியல. எப்படியோ ஒண்ணு, ஏதோ ஒரு விஷயத்துல தன் பெயரை நிலைநாட்ட வேண்டும், தான் இருப்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சரத்குமார் வந்து இன்னைக்கு அறிக்கை விட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி அவர் மேல வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரு நடிகர் என்பதை இதன் மூலமாக நிரூபித்திருக்கிறார். நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு நிரூபித்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். நடிகை ராதிகா சீரியல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள
தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர் சரத்குமார் வாய்ப்பு கிடைச்சா நடிப்பார், இல்லாட்டி இல்லை. மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களை தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஆமா, இதுக்கு போய் இந்த அளவுக்கு பில்டப் தேவையில்லையே அப்படிங்கிறதுதான் ஒரு பொதுவான கருத்தாக இன்னைக்கு தகவலா போயிட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.